அன்னைக்கு 5,00,000 ரூபாய் கொடுத்தப்ப ஒழுங்கு மாதிரி தான் கையெழுத்து போட்டு போயிருக்கலாம்ல. எல்லாம் போச்சு இல்ல. அன்னைக்கு நம்ம பெரியவ மாதிரி பண்ண கையெழுத்து போறா. டேய் சைன் பண்றா. போடுறா. பாக்குற போடு. சார் அந்த பொண்ணுக்கு அவன் தாய்மாமா இல்லையா சார், அவன் அவளை கல்யாணம் பண்ண புருஷனும் சார். கல்குவாரில் நம்மளை கூட்டு மிரட்டினாங்களா சார், அவங்க அமுச்சுட்டா அதுதான் சார் அந்த பொண்ணு அவள் புருஷனும். அந்த பொண்ணு அவனை நம்ம நல்லா ஏமாத்திட்டாங்க சார். சார் நிஜத்தில் உங்களுக்கு நடந்த கல்யாணமே இல்லை சார். இப்போ சொல்லுங்கள் சார், போலீஸ் ஸ்டேஷன் போகிறோம் சார். நான் வரேன் சார். ரீசெல்லாம் எதுவும் பண்ணலடா, எப்படி கேஸ்லாம் எதுவும் வாங்கல. வேணாக்கு வந்துடுற தேவையில்லை சார். நாங்கள் எப்படி பண்ணவாச்சும் கேட்டு போங்க சார். சார் நாங்கள் ஏன் அப்படி பண்ணணும்னு கேட்டாது போங்க சார். சாரி பாபு, நீங்க தான் ஹஸ்பண்ட்ங்கிறது அன்னைக்கு எனக்கு தெரியாது. இல்லைன்னா வீட்டுக்கு கூட்டு வந்து அப்படியே நான் பேசிருக்க மாட்டேன் பாபு. மன்னிச்சிருங்க பாபு. நீங்கள் எதுக்கு சார் கையெழுத்து கும்பிட்றீங்க? நாங்கள் தானே சார் தப்பு பண்ணோம் சார். ப்ளீஸ் நாங்கள் ஏன் அப்படி பண்ணோம், நான் அதை கேட்டுட்டு போயிடுங்களேன் சார். ப்ளீஸ் சார். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத அழகான ஒரு குழந்தை இருக்கிறப்போ என்ன போய் ஏமாத்த நினைச்சீங்களே, அப்போ உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்திருக்கும். விடுங்க.